Hi everyone, I am Kausalya. இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் இருக்கிற 1 மார்க்ஸ் பார்க்கலாம். Choose the correct answer. First one, unit of speed is வேகத்தின் அலகு. Correct answer option D, meters per second. Second one, which among the following is an oscillatory motion? இங்க இருக்கிறதுல எது oscillatory motion? Correct answer option C, to and fro movement of a vibrating string. அதாவது வைப்ரேட் ஆகிற ஸ்ட்ரிங்கோட முன்பின் இயக்கம். Third one, the correct relation among the following is. இங்க இருக்கிறதுல கரெக்ட் ரிலேஷன் எது? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ரிலேஷன். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். Fourth one, Geeta travels with her father in a bike to her uncle's house, which is 40 kilometers away from her home. She takes 40 minutes to reach there. கீதா அவங்க ஃபாதரோட அங்கிள் வீட்டுக்கு போகிறாங்க. கீதாவோட வீட்டில் இருந்து அவங்க அங்கிள் வீட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ். இந்த 40 கிலோமீட்டர்ஸை 40 மினிட்ஸில் கடந்துடுறாங்க. அதாவது கீதா அவங்க வீட்டில் இருந்து அவங்க அங்கிள் வீட்டுக்கு 40 மினிட்ஸில் ரீச் ஆயிட்டாங்க. அப்போ அவங்களோட ஸ்பீட் என்ன? ஸ்டேட்மெண்ட் 1, she travels at a speed of 1 kilometer per minute. Statement 2, she travels at a speed of 1 kilometer per hour. இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? நம்ம செக் பண்ணலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ். அதாவது கீதா வீட்டுக்கும் அங்கேருந்து அவங்க அங்கிள் வீட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கே 40 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். இந்த 40 கிலோமீட்டர்ஸை 40 மினிட்ஸில் ரீச் ஆயிருக்காங்க. 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை 40 மினிட்ஸில் ரீச் ஆயிருக்காங்க. ஸோ இங்கே டைம் 40 மினிட்ஸ். நியூமரேட்டர்லேயும் 40 இருக்குது, டினாமினேட்டர்லேயும் 40 இருக்குது. சேம் நம்பர்ஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஃபைனல் ஆன்சர் 1 கிலோமீட்டர் பெர் மினிட். ஸ்டேட்மெண்ட் 1 தான் கரெக்ட். She travels at a speed of 1 kilometer per minute. So option A is correct. Statement 1 alone is correct. Next, fill in the blanks. First one, a bike moving on a straight road is an example of dash motion. Straight roadல மூவ் ஆகிற பைக்கோட மோஷன். எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆச்சுன்னா அந்த மோஷன் லீனியர் மோஷன். செகண்ட் ஒன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அ டேஷ் ஃபோர்ஸ். புவி ஈர்ப்பு விசைங்கிறது ஒரு தொடா விசை, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். தேர்ட் ஒன், மோஷன் ஆஃப் எ பாட்டர்ஸ் வீல் இஸ் an example of dash motion. எங்கள் பாட்டர்ஸ் வீல் இருக்கு இல்லையா, அதோட மோஷன் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரி மோஷன். ஃபோர்த் ஒன், when an object covers equal distances in equal interval of time, it's said to be in dash motion. ஒரு ஆப்ஜெக்ட் சம கால இடைவெளியில் சம தொலைவை கடந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் என்ன மோஷன்? அது யூனிஃபார்ம் மோஷன். நெக்ஸ்ட் ஒன், find whether the following statements are true or false. If false, give the correct answer. இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கணும். ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, to and fro motion is called oscillatory motion. முன்பின் இயக்கம்ங்கிறது oscillatory motion தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஸோ ட்ரூ. செகண்ட் ஒன், vibratory motion and rotatory motion are periodic motions. எங்க வைப்ரேட்டரி மோஷனும் ரொட்டேட்டரி மோஷனும்
பீரியாடிக் மோஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் vibratory motion and oscillatory motion are periodic motions. Third one, vehicles moving with varying speeds are said to be in uniform motion. இங்க varying speedsல ஒரு வாகனம் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. varying speeds அப்படின்னா ஸ்பீடு வந்து யூனிஃபார்மாக இருக்காது. கொஞ்ச நேரம் வேகமாகவும் கொஞ்ச நேரம் அந்த வேகம் குறைவாகவும் இருக்கும். ஒரே யூனிஃபார்ம் ஸ்பீடு இருக்காது. அதுதான் வேரியிங் ஸ்பீடு. இங்கே வேரியிங் ஸ்பீடில் ஒரு வாகனம் போகுது. ஸோ இது வந்து யூனிஃபார்ம் மோஷன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது யூனிஃபார்ம் மோஷன் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் vehicles moving with varying speeds are said to be in non-uniform motion. Fourth one, robots will replace human in future. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங் தான். ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் robots will not replace human in future. Match the following. First picture, linear motion. Second one, rotatory motion. Third one, oscillatory motion. Fourth one, circular motion. And fifth one, linear and rotatory motion. Next one, given below is the distance traveled by an elephant across a forest with uniform speed. Complete the data of the table given below with the idea of uniform speed. இங்கே ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற எலிஃபண்ட்டோட அந்த எலிஃபண்ட் கடக்கிற அந்த தொலைவு, அப்புறம் அதுக்கு எடுத்துக்கிற டைம், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிருக்கு. இந்த யூனிஃபார்ம் ஸ்பீடை பேஸ் பண்ணி நம்ம இந்த டிஸ்டன்ஸையும் டைமையும் வந்து ஃபில் பண்ணணும். இங்கே டிஸ்டன்ஸ் பாருங்கள். இங்கே யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்கிறதுனால டிஸ்டன்ஸும் யூனிஃபார்மாக தான் இருக்கும், டைமும் யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இங்கே 0, 4. இங்கே பார்த்தீங்கன்னா 4 4ஆக இன்க்ரீஸ் ஆகுது. 0 + 4 4, 4 + 4 8, 8 + 4 12, 12 + 4 16, 16 + 4 20. ஸோ இங்கே 4 4ஆக இன்க்ரீஸ் ஆகுது, யூனிஃபார்மாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு டைம் பாருங்கள். 0 to 4. இங்கே பார்த்தீங்கன்னா 2 2ஆக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. 0 + 2 2, 2 + 2 4, 4 + 2 6, 6 + 2 8, 8 + 2 10. ஸோ இங்கே டிஸ்டன்ஸும் டைமும் யூனிஃபார்மாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், analogy. First one, kicking a ball, contact force. இங்கே தொடுவதன் மூலமாக தான் ஒரு பாலை கிக் பண்ண முடியும் இல்லையா. ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸால் ஒரு பாலை கிக் பண்ண முடியுது. ஃபாலிங் ஆஃப் லீஃப், இது வந்து தானாகவே விழுது இல்லையா மரத்துலேருந்து. ஸோ இது வந்து தொடாமல் நடக்குது, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். செகண்ட் ஒன், டிஸ்டன்ஸ் மீட்டர். அதாவது டிஸ்டன்ஸோட யூனிட் கொடுத்துருக்காங்க மீட்டர். அப்போது நம்ம ஸ்பீடோட யூனிட் ரைட் பண்ணணும், மீட்டர் per second. தேர்ட் ஒன், circulatory motion, a spinning top. சர்க்குலேட்டரி மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆசிலேட்டரி மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணணும், மோஷன் ஆஃப் எ ஸ்விங். இங்கே நீங்கள் வேறு எக்ஸாம்பிள் கூட எழுதலாம், ஆனால் அது ஆசிலேட்டரி மோஷனாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட் த வெப் சார்ட். நான் பீரியாடிக், இதுக்கான டெஃபினிஷன்,
மோஷன் இஸ் நாட் இன் யூனிஃபார்ம் இன்டர்வல்ஸ். இங்கே வந்து இயக்கம்ங்கிறது ஒரு யூனிஃபார்மாக இருக்காது. மூமெண்ட் ரிப்பீட்டட் ஆஃப்டர் எ ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம். இங்கே ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ள திரும்ப திரும்ப நடக்கிற அந்த மூமெண்ட், இது வந்து ஆசிலேட்டரி மோஷன். நெக்ஸ்ட் ஒன், மூமெண்ட் அரவுண்ட் ஓன் ஆக்சிஸ் ஆர் எ ஃபிக்ஸ்டு சென்டர். இது வந்து ஒரு குறிப்பிட்ட அச்சை பற்றி சுழலும் இயக்கம், இது வந்து ரொட்டேட்டரி மோஷன். நெக்ஸ்ட் ஒன், கிவ் ஒன் வேர்ட் ஃபார் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், the force which acts on an object without physical contact with it. இங்க தொடாமலேயே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸோட பேர் என்ன? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடா விசை. செகண்ட் ஒன், a change in the position of an object with time. டைமை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அது மோஷன், இயக்கம். தேர்ட் ஒன், the motion which repeats itself after a fixed interval of time. ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ள திரும்ப திரும்ப நடக்கிற அந்த இயக்கம், இது ஆசிலேட்டரி மோஷன். ஃபோர்த் ஒன், the motion of an object travels equal distances in equal intervals of time. அதாவது சமகால இடைவெளியில் சம அளவு தொலைவை கடக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன், இது யூனிஃபார்ம் மோஷன். ஃபிஃப்த் ஒன், a machine capable of carrying out a complex series of actions automatically. ரோபாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.